ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு எதனால நான் ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேங்கிறத சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம விரதத்தில் இருக்கோம். விரதம் என்ன விரதங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து கோயிலுக்கு போகலான் இருக்கோம். என்ன கோயில்னு கேட்டிங்கன்னா காளஹஸ்தி கிளம்புறோம். காளஹஸ்திங்கிறது வந்து திருப்பதி தாண்டி இருக்கிற கோயில். ராகு பூஜை இதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு நம்ம போகலான் இருக்கோம். நம்மளுக்கு ஒரு ராகு பூஜை வந்து பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து காளஹஸ்தியில ரொம்ப நல்லா இருக்கும், காளஹஸ்தி தான் போயிட்டு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லி கிளம்புறோம். நானும் ஸ்ரீநிதி அவரு. இன்னைக்கு நைட்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ரெயின் போட்டிருக்கோம். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பிட்டு சனிக்கிழமை நைட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம். இன்னைக்கு இதுதான் நம்மளோட ஃபுல் வீடியோவாக வரும் பாருங்க. பேக்கிங் பண்ணுறது, அப்புறம் நம்ம கோயில் போகிறது, அங்கே என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் எடுப்போம். எல்லா வீடியோவும் கேட்ச் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டு வீடு வந்து புண்ணியாச்சனிங்க, காங்கேயம் தாண்டி. அதனால் காலையில் 3 பேருமே வந்து போயிருந்தோம். இன்னைக்கு பாப்பாவுக்கு காலேஜ் லீவு. 3 பேரும் போயிட்டு ஆனால் வீடு நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒருத்தர் விஜய் டிவியில் வந்து நீயா நானால ஒருத்தர் வந்து மகேஷ் கேட்ரிங், அவரை அண்ணா வந்து சூப்பர் சமையல், சூப்பர் டைப், நல்லா வந்து பேசினா. அப்படி பேசி நாங்கள் ஒரு போட்ட மகேஷா கேட்ரிங் நாங்கள் 3 பேரும் வந்து போட்டோ எடுத்தோம். அவரும் வந்து நல்லா வந்து பேசி அப்படியே நாங்கள் 4 பேர் பேசிட்டு அப்புறம் வந்தோம். வீட்டுக்கு வந்து இன்னும் மதியம் சாப்பாடு வந்து கடையிலேருந்து இது பண்ணிட்டு வந்துட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம். தயிர் சாப்பாடு சாப்பிட்டு நைட்டு ஒரு 8:30 மணிக்கு 8:30 ட்ரெயின். இப்பயே டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்த உடனேமே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது இன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ லாங் வீடியோ வரும். எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். போய் பேக்கிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. போய் பேக்கிங்லாம் பண்ணிட்டு சுடிதார்லாம் கடையில் கொஞ்சம் போய் வாங்க வேண்டியது இருக்குது. வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் போய் சுடிதார்லாம் போய் வாங்கிட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு ஒரு 7 மணிக்கு வீட்டில் வந்து கிளம்பணும்னா அங்கே ஒரு 1/2 hour ஆகும் போகிறதுக்கு. போய் அங்கே போய் 10 வண்டியை போட்டு அது வந்து கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நிறைய பேர் அங்கே வந்து போக வேண்டியது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ரூம் எப்படி, அப்புறம் வந்து ஆட்டோக்கு எவ்வளோ சார்ஜு, என்ன ஏதுன்றது நாங்கள் எல்லா டீட்டெயிலும் போடுறோம். உங்களுக்கு நீங்கள் அப்படி வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இப்போ போகிறோம், நாங்கள் போடுறது வந்து உங்கள் வீடியோ இது பண்ணி போடுறோம். அங்கே என்னென்ன என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம். நாங்கள் இதை எதுக்கு போடுறோம்னா, நம்ம போய் இது வந்து சில பேருக்கு இது கொஞ்சம் வந்து யூஸாக இருக்கும். சில பேர் வந்து ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அங்கே வந்து ஆந்திரா போனோம்னா அங்கே பூரா வந்து தெலுங்கு தான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால் வந்து அங்கே என்னன்றது பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஓவரா பேசினா தவறா பேசினா மன்னிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு தவறாது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு தெரியட்டும்ங்கிறக்காக தானே வீடியோ போடுறோம். பாருங்க, பார்த்துட்டு நீங்க யாராவது எக்ஸ்ட்ரா நீங்க எல்லாம் ஃபேமிலியோட போற மாதிரி இருந்தாலும் நீங்க போறதுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா எங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நான் அவர் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது போக பவர் பேங்க்கும் இந்த சீப்பில் தலை சீவினா தான் ஸ்ரீநிதியோட ஆயுதமே இந்த சீப்பு தாங்க. இதில் தலை சீவினா தான் ஸ்ரீநிதிக்கு செட் ஆகும். அப்புறம் வீட்டில் திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. அப்புறம் வீட்டில் அவரும் ரெடி ஆகிட்டாரு. பாருங்கள், அவரோட அவுட்ஃபிட் இன்றைக்கி இங்கே காலையில் இது கிளம்புன மாதிரியே தான் ரெடி ஆகிருக்கிறாரு. பேக் ஒன்று எடுத்திருக்காரு, வாட்டர் பாட்டில் எடுத்திருக்காரு, சைடு பேக் எடுத்திருக்காரு. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நார்மல், ஏன்னா நைட்டு வந்து ட்ராவலுக்கு தானே. அது போக ஜர்கின் எடுத்திருக்கா. ஏன்னா
ஓகே. அப்புறம் வீட்டில் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க. டைம் பார்த்தா 6:45 நம்ம இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போ கிளம்பிட்டோம். 6:45 ஆச்சு. இப்போ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துடலாம் வாங்க. என்னோடய அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதான். நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தில் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பை சொல்லி இந்தப்பா எலுமிச்சம்பழம் எடுத்தியா? இதெல்லாம் என்னம்மா? எல்லாம் ரெடியாகி கீழே வந்துட்டேங்க. முதல் கடவுள் நம்ம விநாயகரை கும்பிட்டோம். வீட்டில் 3 பேருமே கும்பிட்டு இங்கேருந்து கார் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் நம்ம வந்து கொஞ்சம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. டிக்கெட்டோடதெல்லாம் இப்போல்லாம் மொபைல்லே காட்டிக்கலாம், இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கிட்டாப்புல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் டைம் வந்து இப்போ 7:30 தானே ஆகுது. அதனால் வந்து நம்ம டிஃபன் வாங்கிட்டு ட்ராவலில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தள்ளுவண்டி கடையில் டிஃபன் வாங்கிட்டு ஸ்ரீநிதி, நான், அவர் 3 பேர் கிளம்பி இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் போகணும். அதனால் வந்து மேலே வந்து படிக்கட்டில் தான் போயிட்டுருந்தோங்க. ட்ரெயின் ட்ராவல் பண்ணியே கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டால் லாஸ்ட்டாக அம்மா ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருந்தப்போ நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் தனியாக. அது போக சித்தி பூனேயில் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரொம்ப நாள் பேக் நம்ம வந்து இப்போ தான் வந்து ரொம்ப லாங் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ தான் ட்ராவலே பண்ணுறேங்க. உண்மையாக சொல்கிறேங்க, குழந்தைங்களாவே இருந்தப்பெல்லாம் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ ஸ்ரீநிதி எங்களுக்கு எவ்வளோ பேக் போனாக இருக்கா தெரியுங்களா? ஸ்ரீநிதி தான் எங்களை எல்லா இடத்துக்கும் இப்போ புல்லாக தாங்க எங்களுக்கு ஆம்பளை பையனாக இருந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது வர்றது, செக் பண்ணுறது, நெட்டில் ஆன்லைனில் செக் பண்ணுறது எல்லாமே என்னோடய பொண்ணு தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து இவ்வளோ தூரம் ஸ்ரீநிதியை வளர்த்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் உட்காண்ட்ருந்தப்போ ஸ்ரீநிதி எடுத்தா. நம்ம ஏசி கோச் தான் புக் பண்ணியிருந்தோங்க. அதனால் இன்னுமே ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ட்ராவல் எனக்கு. நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏசி கோச் போகிறேன். இத்தனை நாள் வந்து நார்மல் நம்ம போயிருக்கோம், புக் பண்ணி போயிருக்கோம். ஆனால் ஏசி கோச்சுங்கிறது இப்போ தான் போகிறோம். ఒక పిల్ల కిందకేసి ఒక్క పిల్ల ఒకరికి ட்ரெயின் ஏறி கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் உட்காந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ரீநிதி வேண்டான்னு சொல்லிட்டாப்புல. ஆளுக்கு 3 இட்லி வாங்கியிருந்தோங்க, அதுதான் சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சீட்டு புக் பண்ணியிருந்ததே வந்து மேலே கீழே ஆப்போசிட், இப்படி 3 பேருமே புக் பண்ணியிருந்தது. அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். நானும் ஸ்ரீநிதி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஏசி கம்பார்ட்மெண்ட் ரொம்ப பெட்டருங்க. எந்த ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்ப நீட்டாக அவங்களே எல்லா திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டில் வந்து வண்டி நின்றுருக்குது, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. படுத்துக்கிறாங்க. అక్కడ లోపల
பார்த்திங்கன்னா ஆந்திராவில் காலை வச்சிட்டோம். நம்ம வந்து வந்த உடனேயுமே நம்ம பார்த்த முதல் ஆள் இந்த டிரைவர் கிட்ட தான் வந்து ரூம் எப்படியெல்லாம் இங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் வந்து பாதி ஹிந்தி பாதி தமிழ், நம்ம பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்க, உண்மையாலுமே 1-2 நல்ல மனுஷங்க இருக்காங்க, இதுக்கப்புறம் வருவாங்க பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொண்டு போய் நம்மளோட பெரிய லெவலில் காமிச்சாப்புல. நான் வேண்டாம், அந்த ரேஞ்சுக்கெலாம் வேண்டாம் சொல்லிட்டேங்க. எதனால் சொன்னேன்னா பெரிய லெவல்னால் 2500 3000 அந்த ரேஞ்சு. ஏன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் போட்டதே இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம். அப்படின்னா வந்து நம்ம காலையில் விடிய காலையில் வந்திருக்கோம், அதே ஒரு 3 மணிக்கு சாமி கும்பிட்டு ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கு எதுக்கு 3000 செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவர் எதாவது சொன்னார், நீயும் பாப்பாவும் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே சொன்னங்காட்டி அப்புறம் நானும் அவர் பாப்பா 3 பேர் போய் அந்த ரூம் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டு அவரை கூட்டிகிட்டு போனோம். அவரும் வந்து பார்த்துட்டு ஏன் இப்படி ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறதாங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரூமு, 2 பெட்டு போட்டிருக்காங்க, சென்டரில் ஃபேன் போட்டிருக்காங்க. நம்ம ஆந்திரா பொறுத்தளவுக்கு சரியான வெயிலுங்க, எங்களுக்கு தெரியல. விடிகாலில் 4:30க்கே உப்புசம் தாங்க முடியலைங்க, அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு. நம்ம ரெடியாகி ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட கணக்கு பிள்ளை வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாப்புல. இவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்க. எவ்வளோமா 80 ரூபா 60 ரூபா சரி. பா ரெடி ஆகிட்டிங்களா ஸ்ரீமா? நீ? நானும் ரெடி ஆகிவிட்டேன். பவர் பேங்க் வேண்டாம், இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம். இருக்கு 80 இருக்கு. சரி ஓகே, நம்மளும் வந்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்தாங்க பேசுங்க. காலகஸ்தி கோயிலுக்கு இதுதான் நம்ம ரூம் பார்த்துருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக போதும், நீட் சித்த நேரத்துக்கு மட்டும்தான், அதனால தான் சரி. வந்து 3750 ரூபா வரைக்கும் இங்கே ரூம் வந்து அவைலபிளாக வந்து இருக்குதுங்க. எத்தனை ரூபாய்க்கு வேணுமோ. என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கிளம்பிப்போம், வாங்க போய் பார்க்கலாம், போயிருக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ கீழே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம தங்கியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம் பேர். கிளம்பிட்டோம். நம்ம ஆந்திராவில் நடந்துட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. நம்ம தங்கியிருந்த ரூமுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நடந்தே போய்க்கலாம். நம்ம இங்கேருந்து காளஹஸ்தி போகணுன்னா ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க. பஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க, அதனால் வந்து பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸில் போனால் ஒரு ஆளுக்கு வந்து 3 பேர்த்துக்குமே சேர்த்து 200 ரூபா தான் வந்துச்சு. சீட்டும் பரவாயில்ல, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இதே நம்ம வந்து கார் புக் பண்ணியிருந்தோம்னா ஒரு 2500 கம்பல்சரி 3 ரூபாக்குள்ளே வந்திருக்குங்க. அதனால் நம்ம வந்து 1 மணி நேரம் ட்ராவலுக்காக நம்ம வந்து பஸ்லேயே போய்க்கலான்னு சொல்லி யோசனையில் வந்துட்டோம். பஸ் ஏறி நிம்மதியாக ஒரு மணி நேரமும் தூங்கணும். ஸ்ரீநிதி தூங்கினா அவரு முழிச்சு இயற்கையெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வந்தோம். ஆந்திராவை வந்து இப்படி தான் பார்த்தா தான் உண்டுன்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு வந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப டவுனுங்க, சூப்பரான டவுன் இது. 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, நான் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப வெயில் ஜாஸ்தி. அடுத்து இறங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டோக்காரரை தான் கூப்பிட்டோம். இவர் வந்து 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா வாங்கினாருங்க. அது மினிமம் சார்ஜ், அதையும் கூட ஏற்றுக்கலான்னு வைங்களேன். கோயிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாப்புல. 2வது கோயிலில் 2 கேட் இருக்குங்க. ஒரு கேட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு, 2வது பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்குன்னு 2வது கேட்டுங்க. நம்ம வந்து நம்ம பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாங்க. நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கடைங்களாக இருந்துச்சு. ஏன்னா காலையிலும் நைட்டு ஸ்ரீநிதி ட்ராவலில் சாப்பிடவே இல்லைங்க, அதனால அவளுக்கு அங்கேயே வந்து சாப்பிட வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 இருக்கும் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இட்லி சாப்பிட்டேங்க, நானும் இட்லி, ஸ்ரீநிதி இட்லி, அவர் மட்டும் தோசை வாங்கி சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி உள்ளே வந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 7-7:30 தான் இருக்கும். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரஷ்ஷு. இன்னும் உள்ளே போனால் இன்னும் கூட்டம் இருக்குங்க. கடைகள்லாம் இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு ஆளுங்க இல்லாத மாதிரி இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டு உள்ளே ஃபோன் அலௌட் இல்லைங்க.
ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லாக்கரில் வாங்கி வச்சு தான் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் ஃபோனும் வந்து உள்ளே கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தோம். கடையிலெல்லாம் ஒன்றும் வாங்கலை. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே நல்ல தரிசனங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லவங்க ஒருத்தங்க கிடைப்பாங்க. அந்த மாதிரி கோயிலே நம்மளுக்கு வந்து நல்லவங்க ஒருத்தர் கிடைச்சாங்க. எல்லா சாமியும் கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே எல்லா பக்கமும் காசு தாங்க பேசுது. காசு இருந்தால் எல்லா இடத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப டயர்டுங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா அடி ஒரு ஹார்ட் போயிடுச்சு. ஒரு ஹார்ட் போயிடுச்சு. 2 ஹார்ட் போயிடுச்சு. ஒன்று ஓகே. இந்த ரூமில் வந்துட்டு சரியான ஹீட்டு, தாங்க முடியாத அளவுக்கு ஹீட் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஃபேன் கடியிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னொரு 15 மினிட்ஸில் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:17 ஆச்சு. ஒரு 12:30ங்கிறப்ப நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகேவாம்மா? ரெடிங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ரெடி. ஸ்லோ மோஷனில் பாய் சொல்கிறாரு. கிளம்பியாச்சுங்க. திருப்பூருக்கு வந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நல்லபடியாக எல்லாமே வந்து முடிஞ்சுது. காலையில் 4:30 மணிக்கு கொண்டு விட்டாங்க. வந்து ரூம் போட்டு நீட்டாக குளிச்சுட்டு போகிற உள்ள டிஃபன் சாப்பிட்டு போக வேண்டிய காரியமெல்லாம் போயிட்டு எல்லாப்படியாக நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து என்ன ரூமில் ஒரு 2 மணி நேரம் தான் இருந்தோம். ஆனால் இங்கே பயங்கர ஹீட்டு இந்த ரூமு. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நைட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் வேறு ரூமு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஆட்டோக்காரங்க தான் பயங்கரமாக காசு இது பண்ணுறாங்க. இவங்க வந்து ரொம்ப வந்து ஏமாத்துறாங்க. எங்களை ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டாரு. நல்லா ஏமாத்திட்டாரு. ஒரு பெண்டு போய் திரும்பி அதோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்டு போய் திரும்பினோடனே 50 ரூபா வாங்கினாரு. அப்புறம் அவர் அங்கேயே தான் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டாரு. பார்த்தா வேற ஒரு எங்களை வந்துட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறக்கி விட்டு இதாங்க ஒரு பஸ் ஸ்டாப்பும் கூட நட்டு ரோட்ல நிப்பாட்டி விட்டு 50 ரூபா அப்படின்ட்டாங்க. கிளம்பிட்டோம். ஓகே பாய். நம்ம திருப்பூர் வந்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாத்ரூம் சோப்பு தான் சரி ஓகே பாய் பாய் பாய். ஸ்ரீமா காட்டலாம். ஸ்ரீமா அழகாயிட்டா. ஓகே பாய் பாய் பாய். கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளும் ரூம் வந்து வெக்கேட் பண்ணி கிளம்பிடுவோங்க. கிளம்புறப்ப என்ன சொல்ல வந்தோம்னா, ஆட்டோவில் வந்து நிறைய பேர் வந்து பாச தெரியாதுன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ஏமாத்துறாங்க. அது நிறைய ஆட்டோக்காரங்களில் ஏதோ 1-2 பேர் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நானும் ஆட்டோக்கார பொண்ணு தான், எங்கள் அப்பாவும் ஆட்டோ ஓட்டுனவர் தான். அதனால் நான் அப்படி சொல்ல வரலை. இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துல கேட்குறோமோ அங்கே வந்து இறக்கி விட்ருக்கலாம். அவங்க அப்படி பண்ணலை. அதை தான் மென்ஷன் பண்ணோம். நம்ம அங்கேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணி கிளம்பி வந்துட்டுருந்தோம். கிளம்பி வரப்பே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டல் போயிட்டோம். ஃபுட்டும் ஒன்றும் சரியில்லைங்க. சப்பாத்தி தான் வாங்கினோம், ரொம்ப புளிப்பு. சரி ஓகே, நம்ம வந்து ஆந்திராவில் நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி ஜங்ஷன் வந்துட்டேங்க. ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு கடைசி நிமிஷத்தில் பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க. மாற்றி எப்படியோ ஸ்ரீநிதி தான் ரொம்ப படபடன்னு ஆகிட்டாயே. இதனாலன்னா அவளுக்கு வந்து சப்போஸ் நம்ம வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க, 3வதுலேருந்து செகண்டுன்னு வந்துடுச்சு. ஏதோ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏறி இறங்கணும். அந்த ஃபீல் அவளுக்குள்ளே ரொம்ப படபடப்பாயிட்டா. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காமாகி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புக் பண்ணி போகிறது ரொம்பவே பெட்ரு தாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ட்ராவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பி திருப்பூர் வரப்பே பார்த்திங்கன்னா டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. நான் அவர் பாப்பா 3 பேர் கிளம்பி வந்தாச்சு. நம்ம திருப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டு அப்பா சாமிங்கிற மாதிரி இருந்ததுங்க. இன்னும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறங்கினது 11 மணி அப்படிங்கிறனால. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரொம்ப எல்லாம் டயர்டாக வந்திருக்கோம். இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டும் படுத்துட்டும் வந்தது ஒரு மாதிரி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45. 11 3 நிமிஷம் தான் இருக்குது.
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். கார் எடுத்துகிட்டு இருக்காரு. டயர்டு ஸ்ரீமா, ரொம்ப டயர்டாயிட்ட. பூஜை பண்ணது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பூஜை பண்ணதே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னு இல்லை, அங்கே எதுவுமே ஃபுட் எதுவும் சேர சாப்பிடவே இல்லை 2 நாள். ரொம்ப வெள்ளிக்கிழமை மதியானம் சாப்பிட்டு தானே சரி. நைட்டு இல்லை, காலைல ஏதோ 2 இட்லி சாப்பிட்டேன், மதியானமும் இல்லை. நைட்டு இப்போ போய் தான் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மனசார இருக்கிறியே அம்மா. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். கிளம்பலாமாப்பா? நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம். டிஃபன் போய் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். 2-3 கடை அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ரெகுலர் கடைக்கே வந்தாச்சு. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம 2-3 கடை பார்த்தோம், கிடைக்கல. சரி கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். ஸ்ரீநிதி வந்து பொடி இட்லி வாங்கி நல்லா குருமாலாம் வச்சு சாப்பிட்டாளுங்க. ரொம்ப இப்போதாம்மா சாப்பிட்ட ஃபீலே இருக்குது, நாக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. நான் வந்து ஒரு பூண்டு தோசை சாப்பிட்டேன். அப்புறம் அவர் ஒரு 3 தோசை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அங்கேருந்து திருப்தியாக கிளம்பி நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. நல்லபடியாக விநாயகர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சாமிக்கிட்ட நன்றி சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போதாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு லாங் வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கும். இது போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு காலையில் இதுக்கு மேலே அடுத்த ரொட்டீன் பார்ப்போம். பை.